இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2021 யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க மற்றும் எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு, எல்லா தரவுகளையும் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் தேனி மாவட்டம். 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒன்று வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, 2 பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி, 3 போடி சட்டமன்ற தொகுதி, 4 கம்பம் சட்டமன்ற தொகுதி. முதலாவது நம்ம பார்க்க இருப்பது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. மகராஜன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 93,541 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.64% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2021 ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக லோகிராஜன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 85,003 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.57% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல அமமுக ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டு 11,896 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.9% ஓட்டு வாங்கி அமமுக அம்மாள் மக்கள் முன்னேற்ற கழகம் 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டு 11,216 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.5% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்த எல்லாமே ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 8,538 ஓட்டு, 4.7% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,08,207 ஓட்டு பதிவாயிருக்கு. 74.80% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,78,344 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,08,207 மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2021. சரவணகுமார் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. 92,251 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.28% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். முருகன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 70,930 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.58% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணுன்னா அமமுக கதிர் காமு அவர்கள் போட்டிட்டு 16,424 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.24% ஓட்டு வாங்கி அமமுக 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி விமலா அவர்கள் போட்டிட்டு 11,794 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.92% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 21,321 ஓட்டு, 10.70% ஓட்டு அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,99,346 ஓட்டு பதிவாயிருக்கு. 69.83% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,85,471 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,99,346 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. 1,50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.58% ஓட்டு வாங்கி பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தொகுதி. 2வது இடத்துல இருப்பது திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 89,029 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.45% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி பிரேம் சுந்தர் அவங்க வந்து 11,114 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.17% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அமமுக முத்துசாமி அவர்கள் போட்டியிட்டு 5,649 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.63% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே இந்த சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் அவங்க கட்சிக்காக தனியாக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 11,021 ஓட்டு, 5.13% ஓட்டு வித்தியாசத்தில் திமுக விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க.
பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா 2,14,795 ஓட்டு பதிவாயிருக்கு. 77.4% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,78,815 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,14,795 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே போடி சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கம்பம் சட்டமன்ற தொகுதி. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் திருநா ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. 1,04,800 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.81% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக எஸ்பிஎம் சையது கான் அவங்க போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக சார்பாக போட்டியிட்டு 62,387 ஓட்டு 30.84% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல அமமுக பி சுரேஷ் அவர்கள் போட்டியிட்டு 14,536 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.19% ஓட்டு வாங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி அனிசு பாத்திமா அவர்கள் போட்டியிட்டு 12,347 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.10% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கி ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கி ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 42,413 ஓட்டு 20.97% ஓட்டு வாங்கி அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,02,275 ஓட்டு 70.17% ஓட்டு அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 2,02,275 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லா சட்டமன்ற தொகுதியும் தேனி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி தான் இந்த வீடியோவில். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் யார் வெற்றி பெற்றாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்கன்னு தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.